மாமா அமைதியா இருக்கீங்க? பெத்த பொண்ணுங்க புருஷன் வீட்டுக்கு போய் புகுந்த வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்தா தானே பெத்தவங்க உங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும், 4 பேர் உங்களை மதிப்பாங்கல்ல. அப்படியே திவ்யாவையும் முரளியும் செட்டில் பண்ணி விட்டுட்டா எல்லாம் ஓகே ஆயிடும். மிச்சம் இருக்கிறது மாமா நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. இவருக்கு தான் என்ன வழி பண்றதுன்னு தெரியல. அம்மா, பத்மாமா, ரஜினி யாருமே இவரை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. பொண்ணுங்க வீட்டுல போய் இருக்கவும் முடியாது. வேணாம் இருங்க மாமா, சும்மா கத்திக்கிட்டு யோசிக்க வேண்டாமா? ஆளுக்கு ஒண்ணு சொல்லிக்கிட்டு என்ன? ஆக்சுவலா நீங்க செஞ்ச வேலைக்கு ஜெயிலுக்கு தான் அனுப்பணும். பட் இருந்தாலும் வயசாயிடுச்சு. வயசாயிடுச்சுல, சூப்பரு. அப்ப ஒரு நல்ல சகல வசதியும் இருக்கிற முதியோர் இல்லமா பார்த்து உங்களை சேர்த்து விட்டுருவோம். எந்த தொந்தரவும் இல்லாம சந்தோஷமா இருங்க. எப்படி? ஓகேவா? செம்ம ஐடியால. சோ அப்போ கிச்சன் குயின் ஓகே, ராதிகா ஓகே, மாமா எல்லாம் ஓகே. என்ன ராதிகா, எல்லாம் ஓகே இல்ல? எங்க எல்லாரையும் இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டு நீ ரஜினி கூட சந்தோஷமா இந்த வீட்ல இருக்கலாம்னு நினைக்கிறியா? இந்த பாரு, அது இந்த ஜென்மத்துல நடக்காது. யாரு யார வீட்டை விட்டு அனுப்ப போறாங்கன்னு நீ பார்க்க தானே போற. பார்க்கலாம் ராதிகா. போய் சாப்பிட்டு வாங்கப்பா. வாக்கா. போங்க மாமா, போய் சாப்பிட்டு படம் பாருங்க. வாய முடு, நன்றி கெட்டவளே. அவ வச்சு கொடுத்த கடையில 4 காசு வர ஆரம்பிச்சதும் எப்படி திமிரா பேசிட்டு இருக்க? அவ சொந்தமா உழைச்சி 4 காசு சம்பாரிச்சிருக்கா. அது அவளுக்குன்னு வச்சுக்காம உங்களுக்காக விட்டு கொடுத்திருக்காடி. அவளுக்கு திமிர் இருந்தாலும் தப்பே இல்ல. இத பாருங்கடி, கூட பிறந்தவ மேல ஏதாவது அக்கறையும் பாசமும் இருந்திருந்தா நான் இப்படி எல்லாம் பேச வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. மொத்த பேரும் தப்பா தானே இருக்கீங்க. கெட்ட புத்தியை தவிர வேற எதுவுமே இல்ல. அது சரி, ஏதோ எப்படியோ போகட்டும். அது உங்க குடும்ப பிரச்சனை. ஆனா அதுக்காக ஏன் புள்ள பார்த்திப வாழ்க்கைய நான் பலி கொடுக்க முடியாது. நாள் குறிச்சதுதான். ஒழுங்கு மரியாதையா அவளை ரெடி பண்ண வேண்டியது உங்க 2 பேரோட கடமை. ரஞ்சிதம் இல்ல. என்ன என் புள்ள பார்த்திபன கொல்ல ஆள் ஏற்பாடு பண்ணவர் தானே நீங்க? இனிமே உங்களால என் பையனுக்கோ என் குடும்பத்துக்கோ ஏதாவது பிரச்சனை வந்தது, நானே போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து வெளியில வர முடியாத மாதிரி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவேன். ஜோக்கர் வந்துட்டேன். ரஞ்சிதமா, ரஞ்சிதம். ரஜினி, பத்மமா வாங்க. பத்மமா, வெளியே போயிருந்தியாமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன், வண்டியும் இல்ல நீயும் இல்ல. ஆமா பத்மமா, இப்பதான் வந்தேன். மறுபடியும் போகணும். ஏன்னா போன வேலை முடியல, அதான் திரும்ப போகணும். ஏதாச்சும் பிரச்சனையா ரஜினி? உன் முகம் ரொம்ப வாடி போயிருக்கே, என்னாச்சு? வேலை கிடைக்கிறதுல ஏதாவது சிக்கலா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பத்மமா. சிக்கல் வெளியில இல்ல, உள்ளதான், நம்ம வீட்டுலதான். என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா?
என்ன பண்றதுன்னு புரியல. அதனால என்ன ரஜினி, நீயும் பார்த்திபனும் சந்தோஷமா வாழணும் தானே அக்கா இப்படி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. என்ன பத்மாமா நீங்களும் இப்படி பேசுறீங்க? அனிதாவோட கடனை அடைச்சதுக்கு அப்புறம் தான் நாங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு ஒரு முடிவு எடுத்திருக்கோம்ல. மனசளவுல நாங்க 2 பேரும் இதுக்கெல்லாம் இன்னும் தயாராகல. சீக்கிரமே அனிதாவுக்கு பணத்தை கொடுத்துட்டு நீங்க எல்லாரும் சந்தோஷப்படுற மாதிரி புருஷன் பொண்டாட்டியா நாங்க வாழதான் போறோம். இது எங்க வாழ்க்கை, எங்களுக்கான டைமை எங்களுக்கு கொடுக்க கூடாதா? போன தடவை இப்படி ஒரு ஏற்பாடு செஞ்சு என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியும்ல. அதுல இருந்தே இன்னும் முழுசா வெளியே வரல. அதுக்குள்ள திரும்பவும் இப்படி பண்ணா ஒரு மாதிரியா இருக்கு பத்மாமா. அவ்வளவுதானே, வா. எங்க? நான் சொல்றேன் வா. அதுக்காக உங்க மனசுல என்ன இருக்கணும்னு பாக்கணும்ல. இங்க பாரு பார்த்திபா, எந்த விஷயத்த பிள்ளைங்க சொல்றத அம்மா கேட்கணும், எந்த விஷயத்த அம்மா சொல்றத பிள்ளைங்க கேட்கணும்னு ஒரு வரமுறை இருக்கு. ஏன் பிள்ளைக்கு எது நல்லதுன்னு நான் யோசிக்கிறேன், அப்படித்தானே நான் யோசிப்பேன். இவளுக்கு அம்மாவா தானே இவ வக்காலத்து வாங்கிட்டு வந்து நிக்கிறா. பொண்ணுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி கொடுக்க தெரியாதா? என்னைக்கு யார் சொல்றத கேட்டிருக்கா ரஜினி அக்கா? எதுக்கு எடுத்தாலும் சங்கரி அக்காவே திட்டிட்டு இருந்தியே, இப்ப சப்போர்ட்டுக்கு யார கூட்டிட்டு வந்திருக்கா பாத்தியா? ராதிகா, அம்மாவும் பத்மாமாவும் பெரியவங்க, அவங்களுக்கு எல்லார பத்தியும் தெரியும். நீ எடுத்து கொடுக்க தேவையில்ல. பேசாம இரு. உன் பொண்டாட்டி ஒருத்திய கூட்டிட்டு வந்து பஞ்சாயத்து கூட்டிருக்காளே, அவ பேசுற லட்சணத்தை பாத்தியா? பெரிய மனுஷி மாதிரியா பேசுறா? பொண்ணு பொண்ணுன்னு வாய் கிழிய சொன்னா போதுமா? பொண்ணுக்கு எப்போ என்ன செய்யணும்னு பார்த்து பார்த்து செய்யறவதான் அம்மா. அப்பாங்கிற பேர்ல ஒருத்தர் இருக்காரு, இவரால ஒரு பிரயோஜனம் கிடையாது. குடும்பத்தை கெடுக்கிறது எப்படிங்கிறது மட்டும் நல்லா யோசிக்க தெரியும் அவருக்கு. வேணா ரஞ்சிதம், நீ ஒரு முடிவு எடுத்திருக்கிற, அது வேண்டான்னு இவ வந்து நிக்கிறா. இதுல எதுக்கு என்ன இழுக்கிற? நான் என்ன செஞ்சேன்? நீங்க ஒண்ணும் செய்யலன்னு தான் நான் சொல்றேன். ஒரு நல்லது செய்யறது கூட துப்பு இல்லன்னு தான் சொல்றேன் நானு. பார்த்திபா, உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லு, எந்த ஜில்லா கலெக்டரை கூட்டிட்டு வந்தாலும் ஏன் முடிவு மாறாது. அவளுக்கு அம்மான்னு ஒருத்தி வந்து நிக்கிறாளே, அவகிட்ட சொல்லி பொண்ணுக்கு ஒழுங்கா புத்தி சொல்லி வாழ வைக்கிற வழிய பார்க்க சொல்லு. பார்த்திபா, ஆஹா, அடுத்து உங்களுக்காக நீங்க பண்ண தியாகம் எல்லாம் போதும். இனி உங்க வாழ்க்கைய நீங்க வாழுங்க.
நல்லா இருங்கப்பா, நல்லா இருங்க. ரஜினி, பார்த்திபா, வாங்க வந்து 2 பேரும் சாப்பிடுங்க. ஆ ஆ. இதோ வரோம். சரி, போய் சாப்பிடுங்க, போங்க. ம். போமா ரஜினி. ம் பார்த்திபா, வாங்க. வாங்க. வா ரஜினி, ம் வா. பார்த்திபா, உட்காரு. ராதிகா, கொஞ்சம் கூட டவுட்டே இல்ல, இவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. நீ சொல்றதும் கரெக்ட் தான்மா, எனக்கும் அப்படிதான் தோணுது. வாய்ப்பே இல்ல. எனக்கு ரஜினி அக்காவை பத்தி நல்லா தெரியும். இன்னும் கொஞ்சம் வைங்க. அவ ஒரு முடிவு எடுத்துட்டானா அதுல இருந்து மாறவே மாட்டா. இதெல்லாம் மறைச்சு வைக்கிற விஷயமும் இல்ல. நீ அரவிந்த் கிட்டயாவது இது சொன்னியா ராதிகா? ம் சொன்னேன்க்கா. ஏண்டி இப்படி வேண்ட விருப்ப பதில் சொல்ற? அக்கா, அவரு நான் சொன்னதை நம்பவே இல்லக்கா. பொய் சொன்னேன்னு சொல்றாரு. எப்படி நக்கலா சிரிச்சாருன்னு தெரியுமா? கோவம் இருக்கதான் செய்யும் ராதிகா. இதே சொல்லிதானே நீ அவர் ஏமாத்திருக்க. அக்கா, நீயுமா இப்படி? ஐயோ, நான் அப்படி சொல்லலடி. அவரு அந்த கோவத்துல இருப்பாருன்னு தான் சொன்னேன். சரி, நாம டாக்டரை போய் பார்த்து ஒரு ரிப்போர்ட்டை வாங்கிட்டு போய் கொடுத்துருவோம். போக்கா, அதெல்லாம் எதுவும் வேலைக்கு ஆகாது. அப்படியே கொண்டு போனாலும் இப்ப எந்த டாக்டர் வேலைக்கு வாங்கினேன்னு கேப்பாரு என்ன. ஐயோ, சரி, வீட்ல சொல்லி அம்மா இல்ல ரஜினியை வச்சு அரவிந்த் கிட்ட பேசலாமா? அவங்கெல்லாம் இப்ப நமக்கு சப்போர்ட்டா பேசுற நிலைமையிலயா இருக்காங்க? ஆளுக்கு ஒரு அட்வைஸ் புக்கை தூக்கிட்டு வந்துருவாங்க. அப்படின்னா என்னதான் பண்றது ராதிகா? நான் அதெல்லாம் யோசிச்சு வச்சுட்டேன்க்கா. நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போய் இந்த குழந்தைய கலைச்சிட போறேன். ஏ ராதிகா, என்ன சொல்ற நீ? வேற வழி இல்லக்கா. இதுக்காகலாம் அரவிந்த் கால்ல என்னால போய் விழ முடியாது. ராதிகா, முதல் குழந்தை ராதிகா, அவசரப்படாத. அக்கா, இந்த மாதிரி சென்டிமெண்டாலாம் யோசிச்சா காலம் முழுக்க அவங்களுக்கு அடிமையா மட்டும்தான் இருக்கணும். என்னாலாம் அப்படி வாழ முடியாது. நான் தான் டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்தேன். இப்ப குழந்தை உண்டாயிருக்குன்னு நானே தானே போய் பேசினேன். அத கொஞ்சம் கூட மதிக்காம என்ன வேண்டான்னு சொல்லிட்டு போனார்ல. நான் இல்லனா இந்த குழந்தையும் அவருக்கு இல்ல. அதுதான் நான் அவருக்கு கொடுக்கிற தண்டனை. அக்கா, நான் ஹாஸ்பிடல் போகணும்க்கா. நீதான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். என் கூட நீதான் வரணும். நானா? நீதான்க்கா. எனக்காக இது கூட செய்ய மாட்டியா? சரி சரி, நான் வரேன். சரி, ஏதாவது கொஞ்சம் ஜூஸ் குடிக்கிறியா? ஏன்னா வாந்தி எடுத்துட்டல, வயித்துல ஒன்னும் இருக்காது. வா, வந்து ஜூஸ் குடி.
ஓ, யாருக்குமே எதுவுமே தெரியாதா? அம்மா, இங்க யாருக்குமே விஷயம் தெரியாது. எல்லாரையும் விட அதிக ரைட்ஸ் உங்களுக்கு தான் இருக்கு. நீங்களே உங்க வாயால சொல்லுங்க. ஓ, அப்படியா? இதோ ஸ்வீட்டோட சொல்றேன். என்ன பார்த்திபா இதெல்லாம்? ம், சம்பந்தியம்மா, என் மருமக அதான் உங்க பொண்ணு. இப்ப ஒரு ஆள் இல்ல, 2 உசுரா இருக்கா. என் குடும்பத்தோட வாரிச சுமந்துட்டு இருக்கா. சம்பந்தியம்மா, நம்ம பாட்டியாக போறோமா? உங்க குடும்பத்தோட வாரிசை என் பொண்ணு சுமந்துகிட்டு இருக்காளா? அம்மா, அது இல்லம்மா. அம்மா, முதல்ல ராதிகாக்கு ஸ்வீட் கொடுத்து அவ வாய அடைங்கம்மா. எதுவும் பேசாத, இந்த வாய தொற. தொறமா? அட, வாய தொறன்னு சொல்றல்ல. இல்ல, இது எல்லாமே ஒன்ன மறந்துட்டேன் பாரு. இந்த அது வாய தொற. அம்மா, ரஜினிக்கு இதோ ரஜினிக்கு இல்லாமலா? சம்பந்தியம்மா, நீங்க சொல்றதெல்லாம் நிஜமா? ராதிகா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையேம்மா. அம்மா அதை கொடுங்க. அம்மா, நீங்களே ஸ்வீட் கொடுத்து ஏன் சொல்லல அப்படின்னு நீங்களே கேளுங்கம்மா. இந்தாங்க. குடு குடு. ராதிகா, என் செல்லம். ராதிகா, பா, நீங்களும்மா. என்னடா இவ்வளவு சந்தோஷமான விஷயத்த அப்பா கிட்ட சொல்லாம மறைச்சிட்டியேடா. எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் யாரும் பழச பத்தியோ பிரச்சனைய பத்தியோ பேசக்கூடாது. ஏன்னா என் மருமக என் குடும்பத்தோட வாரிசு சுமந்துட்டு இருக்கா. நல்லா வாழற வழிய பாரு. என்ன? சங்கரி, நீ போ, வாமா. சங்கரி. அம்மா, நானும் நலங்கு வைக்கலாமா? அதுக்கு என்னப்பா, தாராளமா வையே. ம். என்ன ராதிகா, எப்படி இருக்க? சைலண்டா இந்நேரம் நீ ஹாஸ்பிட்டல் போயிருக்கணும். யாருக்கும் தெரியாம இந்நேரம் நீ கருவை அபார்ஷன் பண்ணிருக்கணும். அரவிந்த் பாஸ் முன்னாடி சீனை போட்டு அவரை நீ டென்ஷன் பண்ணிருக்கணும். இதெல்லாம் நடக்காம போச்சுன்னு தானே நீ வருத்தப்படுற? இதெல்லாம் நடக்காம போறதுக்கு காரணமே நான் தான்.
உங்க அத்தைய நேர்ல பார்த்து கன்வின்ஸ் பண்ணி நான் தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். ம்? எனக்கு தெரியும்டா இதெல்லாம் உன் பிளானா தான் இருக்கும்னு. இதெல்லாம் பிளான் இல்ல ராதிகா. இந்த வீட்டோட வாரிசை நான் காப்பாத்திருக்கேன். ஏய், இந்த கதையெல்லாம் விடாத. என்ன இந்த வீட்ல இருந்து அனுப்புறதுக்கு நீ போட்ட பிளான் தானே இது? பிளான்லாம் ஒண்ணும் கிடையாது. உன்னை வீட்டை விட்டு அனுப்ப எனக்கு 1000 பிளான் இருக்கு. ம். ஆனா உன் வாழ்க்கையை நல்லபடியா வாழ்றதுக்கு நான் உனக்கு ஒரு வழியை காமிச்சிருக்கேன். அந்த வழியில நீ போயிட்டு அரவிந்த் பாஸ் கூட சந்தோஷமா இருக்கிறதுக்கான வழியை பாரு. சரியா? என்னங்க செம ஷாக்கா? ஷாக்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு ஏற்கனவே இந்த விஷயம் தெரியும். என்னங்க இதுல நீங்க ஷாக் ஆவீங்கன்னு பார்த்தா எனக்கு ஷாக் கொடுக்குறீங்க. ஆமா பார்த்திபா, எனக்கு அவ மயக்கம் போட்டு விழுந்த அன்னைக்கே தெரியும். அந்த டாக்டர் போகும்போது என்கிட்ட சொல்லிட்டாங்க. என்கிட்ட கூட சொல்லல. நீங்க எதுக்கு மறைச்சீங்க? ஆமா ஆமா, நான் மறைச்சிட்டேன். நீ மட்டும் விஷயம் தெரிஞ்சு நேரா என்கிட்ட வந்து சொன்ன பாரு. அவ கன்சீவா இருக்கான்னு எனக்கு தெரியும். ஆனா எதுக்காக யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு சொன்னான்னு தெரியல. அவளும் யார்கிட்டயும் சொல்லல. அதான் ஏன்னு புரியல. எனக்கு தெரியும். அவ கருவை கலைக்கிற முடிவுல இருந்தா. பார்த்திபா, என்ன சொல்ற? ஆமாங்க, ராதிகா பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். யாருக்குமே தெரியாம இந்த விஷயத்தை பண்றதுக்கு அவ பிளான் பண்ணிட்டு இருந்தா. இவ ஏன் இப்படி இருக்கா? ச்சே. அது சரி, உனக்குதான் இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கல பார்த்திபா. நீயே இங்க யார்கிட்டயும் சொல்லாம போய் அங்க அவங்க வீட்டுல சொல்லிருக்க. ஏங்க என்னங்க கேக்குறீங்க? ராதிகா நீ இப்ப எடுக்கிற முடிவு தப்புமா அப்படின்னு போய் அவகிட்ட சொன்னா, அப்படியாக்கா சரிக்கா இந்த குழந்தைய கலைக்க மாட்டேக்கான்னு உடனே சொல்லிடுவாளா என்ன? ஏங்க ஆனா இப்ப பாருங்க, எல்லாருக்கும் எப்படி விஷயம் தெரிஞ்சு போச்சு. இனிமே அவளால ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படி இல்ல பார்த்திபா, அரவிந்த் கிட்ட எப்படி பேசிருக்கான்னு பார்த்தல்ல. அவளை ரொம்ப கவனமா பாத்துக்கணும். அதெல்லாம் பாஸ் சூப்பரா பாத்துப்பாரு. நமக்கெல்லாம் ராதிகா எப்படின்னு மட்டும்தான் தெரியும். ஆனா பாஸ்க்கு ராதிகாவை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னே நல்லா தெரியும். அவ வழியிலே போய் அவளை அழகா கரெக்ட் பண்ணிடுவாரு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நீ சொல்றதும் சரிதான். ஆனாலும் ஏங்க ஆனாவும் இல்ல ஆவனாவும் இல்ல. ராதிகாவை பத்தி இனிமே நீங்க கவலையே பட வேண்டாம். எல்லாம் நல்லபடியா நடக்கும். நமக்கு தான் நமக்கு தானே என்ன? இல்ல ஒண்ணும் இல்ல. நமக்கு தான் வேலை கிடைக்கணும், கடன் அடைக்கணும் அப்படின்னு சொல்லி கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. அத பாப்போம்னு சொன்னாங்க, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. அந்த நினைப்பு இருந்தா சரிதான். என்ன ராதிகா, கோவமா இருக்கியா? என் மேலதான் கோவமா? அதான் சாரி கேட்டல செல்லம். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எல்லாரும் இருக்காங்களேன்னா நானும் பொறுமையா இருந்தேன். இருக்கேன். ராதிகா இத பாருங்க, உங்க இஷ்டத்துக்கு வான்னு சொல்லுவீங்க, நினைச்சா போன்னு சொல்லுவீங்க, கார்ல எவ கூட ஊரை சுத்துவீங்க, கேட்டா கோச்சுப்பீங்க, டைவர்ஸ்ல கையெழுத்து கேட்டா கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போவீங்க. தப்புதான். பிரெக்னண்டா இருக்கேன்னு நான் சொல்லும் போது நீங்க என்னெல்லாம் பேசிட்டு போனீங்க. நிஜமாவே நீ பிரெக்னண்டா இருந்தா கூட எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொன்னீங்கல்ல நீங்க. இப்ப எதுக்கு வந்தீங்க? உங்க குழந்தைய உங்ககிட்ட தந்துருவேன் வந்தீங்களா? நீங்க கனவு கூட காணாதீங்க.
உங்க குழந்தைய வச்சு உங்களை என்னென்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். என் காலையே நீங்க விழுந்து கிடக்குறீங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்க. என்ன பெரிய வில்லாதி வில்லன் லுக் எல்லாம் குடுக்குறீங்க? இல்ல விட்டா அப்படியே என் புடவை எடுத்து விளக்குல வச்சு கொளுத்தி விட்டுருவீங்க போல இருக்கே. அப்படி செய்யணும்னு தோணுதா? அப்படிதான் தோணுது. அரவிந்த், அதுக்கெல்லாம் ஒரு தில்லு வேணும். தில்லு தில்லு தில்லு, புரியுதா? அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காதீங்க. என்ன ராதிகா, கோவில்ல போய் யாராச்சும் பொய் சொல்லுவாங்களா? நிஜமாவே அப்படித்தாண்டி தோணுது. ஆமா, மாமனுக்கு தில்லு இருக்கான்னு கேட்டல்ல, பாத்துருவோமா? சரி, எதுவும் வேண்டாம். இந்த கோவில்ல வேற ஒரு பரிகாரம் பண்றத நான் பாத்திருக்கேன். என்னமா பரிகாரம்? சொல்றேன். பார்த்திபா, நீ ரஜினிய தூக்கிக்கிட்டு இந்த கோவில சுத்தி வா. ஆமா, எனக்கு தானே வேண்டுதல், ரஜினி தானே நிறைவேற்றணும். நீங்க எனக்கு டாஸ்க் கொடுக்குறீங்க, இதெல்லாம் செல்லாது. இல்ல இல்ல, இதெல்லாம் செல்லும் தான். ஏய், நீ சீக்கிரம் வா, நம்ம வேண்டுதல் முடிச்சிட்டு வரலாம். நீ சீக்கிரம் வீட்டுக்கு போணும்ல. ஏங்க, உங்களுக்காக நான் எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கூட இறக்கம் இல்லையா உங்களுக்கு? இல்ல இல்ல, நீதான் தாய் சொல்ல தட்ட மாட்டீங்க. அப்புறம் உங்க அம்மா மனசு தானே கஷ்டப்படும். பாவம் இல்லம்மா? ஆமா பார்த்திபா, செய்யி. நான் சொல்ற பரிகாரத்தை நீ செய்யி. அம்மா, அது உன் பொண்டாட்டிய கையில தூக்கிட்டு போப்பா, கோவில சுத்தி வா. சீக்கிரம் சுத்திட்டு வரலாம். வா வா, சீக்கிரம் சுத்து. வா போலாம், வா. ஏற்கனவே டைம் ஆச்சு. சும்மா இருங்க, நீங்க வேற. ஏய் அம்மா, உங்க அம்மா கோச்சுப்பாங்கப்பா. உங்க அம்மா சொல்றதை நீ செய்ய மாட்ட. என்ன அம்மா? வேற வழி எல்லாம் இல்ல பார்த்திபா, இந்த பரிகாரத்தை நீ பண்ணிதான் ஆகணும். நீதான் காப்பாத்தணும். கடைசியில அம்மாவும் பொண்ணு கூட்டு சேர்ந்துட்டீங்கல்ல. பார்த்திபா, நமக்கு டைம் இல்ல. வா சீக்கிரம் வா. பார்த்திபா, பார்த்து சுத்தி வா.